யோ, ஏய் சின்ன பையன் பாக்குறேன் கிருஷ்ணா. நானும் தான் பெரிய பையன்னு பாக்குறேன். பெரிய மனுஷனாச்சு அண்ணனாச்சுன்னு. நீ டே என்னன்னா நான் யோன்னு சொல்லதான் செய்வேன். இங்க பாரு மயிலண்ணே, தேவையில்லாம மல்லிகாணி பேச்சை கேட்டுக்கிட்டு என் கூட சண்டை போடுற வேலையை வச்சுக்காத. மல்லிகாணி பேச்சை கேட்டதுனாலதான் இப்ப நம்ம குடும்பம் ரெண்டாகுது. அதையும் நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? என்னடா கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா பேசுற? நானே கிருஷ்ணா, ஆவுன்னா என்ன? என் பேச்சை கேட்குறாரு, என் பேச்சை கேட்குறாருன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி உங்க அண்ணன் என் பேச்சை என்ன கேட்டுட்டாரு கிருஷ்ணா? என்ன கேட்டுட்டாருன்னு கேட்குறேன். என்னத்தை கேட்டாருன்னு என் பேச்சை கேட்டாரு, என் பேச்சை கேட்டாருன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஆமா, உண்மைதானே. உங்க பேச்ச கேட்டதுனால தானே இப்படி இந்த நிலைமையில இருக்காரு அவரு. இப்ப குடும்பம் ரெண்டாகிறதுக்கு காரணமும் அதுதானே. கிருஷ்ணா, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, மல்லிகாவை பத்தி பேசாத. மல்லிகா பேச்ச நான் என்ன கேட்டேன்னு உன்கிட்ட சண்டை போட்டு நம்ம குடும்பம் ரெண்டாகுதுங்கிற. எனக்கு முதல்ல பதில் சொல்லணும்லாம் அவசியமே இல்லை. அவ தானே இவங்க கிட்ட எல்லாம் ஏன் சொல்றியே, நம்ம மாட்டுக்கு தனியா போயிட்டு வரும். அதுவும் யார் வீட்டுக்கோ சடங்குக்கு போறீங்களா? சடங்குக்கு பத்திரிக்கையே வராம யார் வீட்டு சடங்குன்னு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. போய் பார்த்தா தானே தெரியுது அங்க நிக்கிறீங்கன்னு. ஏய், இவ்வளவு பேச்சு பேசுறியே, நீ மட்டும் என்ன சொல்லிட்டு போனியா? உன் பொண்டாட்டிக்கு சேலை எடுக்கணும்னு சொல்லிட்டு தானடா நீ மட்டும் போன. அப்ப அதுக்கு என்ன பேருன்ற? அது மட்டும் பொய் இல்லாம என்ன உண்மையா? அதுவும் உண்மைதானே? சொல்லுடா, அதுவும் உண்மைதானே? ஏன் அப்புறம் நீ மட்டும் போய் பேசிட்டு போன? நான் போய் பேசிட்டு போனேன் போகல, அதை விடுங்க. ஆனா யாருக்கும் தெரியாம நாம மட்டும் தனியா போய் போட்டுருவோன்னு நினைச்சீங்களே. ம், நாங்கெல்லாம் பாவம் பாவம். பெரியண்ணா கூட சொன்னாரு, மயிலு பாவண்டா, அவன் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஒரு தோடு, நான் ஒரு ஆரம் எடுத்துக்கிறேன், அவன் ஏதாவது துணிமணி மட்டும் எடுத்துட்டு வரட்டும், எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு வருவோம்டா. மயிலுக்கிட்ட என்ன இருக்கு? காசு இருக்கா? பணம் இருக்கா? அவன் வேலைக்கு போய் அன்றாட பொழப்ப ஓட்டுறதே பெருசு, எதுவும் கேட்கவும் வேணாம் பண்ணவும் வேணாம்டா அப்படின்னு சொன்னாரு. ம், ஆனா யாருக்குமே தெரியாம நல்லா போயிட்டு கெத்தா நீங்க மட்டும் போட்டுட்டு நாங்க வெறுமனையா போய் நின்னுட்டு வந்தோம் பத்திகளா, எங்களை அசிங்கப்படுத்துனீங்க பத்திகளா. அப்ப வந்துச்சு பாருங்க ஒரு கோபம். அப்பா வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இதுக்கு மேலே உங்க கூட நாங்க இருக்கணுமா என்ன? தேவையே இல்லை. நம்மள உங்களை வச்சு கழுத்து அறுத்தீங்க பத்திகளா. மலிகாணி, எங்க அண்ணன் மேல கூட எனக்கு பெருசா கோவம் கிடையாது. எனக்கு ஃபுல்லா இருக்கிற கோவம் உங்க மேல மட்டும்தான் மல்லிகாணி, வேற யாரு மேலே இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. விடு கிருஷ்ணா, யதார்த்தமா நடந்ததுக்கெல்லாம் மல்லிகா பத்தி உனக்கே தெரியும். ஏன் கிருஷ்ணா அப்படி பேசுற? ஏன் இப்படி பேசுற? மல்லிகா பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி எல்லாம் நீ பேசலாமா? சொல்லு. பாவம் இல்ல மல்லிகா, உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. அதெல்லாம் தெரியாம பேசுற. விடு கிருஷ்ணா. உன்னெல்லாம் அவ சத்தியமா அவளோட குழந்தை மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டா. தெரியும்ல உனக்கு. மல்லிகா, நீ எனக்கு அண்ணி கிடையாது அம்மா மாதிரி, அண்ணி கிடையாது அம்மா மாதிரி நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரிவிய கிருஷ்ணா. மறந்துட்டியாடா? இப்போ எப்படி அவளை இப்படி பேசுறதுக்கு உனக்கு மனசு வருது? ஏன்டா அப்படிலாம் சொன்னோன்னு ஃபீல் பண்றேன். மனசெல்லாம் வரல, ஃபீல் பண்றேன். இவங்களை போய் அம்மா மாதிரின்னு சொல்லி தொலைச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்றேன். சரிங்களா? போதுமா? அருவி, வீட்டுக்கு என்னென்ன மளிகை லிஸ்ட்லாம் சொல்லு, எழுதி கொடு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அப்புறம் உனக்கு சீர் வச்சாங்கல்ல, அந்த பாத்திரத்தெல்லாம் எடு, அதுல நம்ம சமையல் பண்ணிக்கலாம். சரியா? டேய், கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணு. அந்த பிள்ளையால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிள்ளையால ஏன் பண்ண முடியாது? அது என்ன குழந்தையா? பொண்டாட்டி அதெல்லாம் எத்தனை பேருக்குனாலும் சமைச்சு போடுவா. உங்க வேலையை பாரு. இத்தனை நாளா மல்லிகா பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு அருவி நீ சமமானா எப்புட்றா? என்னம்மா அருவி, அவன் தான் கிறுக்கு பையன் மாதிரி பேசுறானா? உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லுமா அவங்கிட்ட. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லுமா. மல்லிகாக்கா விட்டுட்டு உன்னையால இருக்க முடியுமா? மல்லிகா உனக்கு அவ்வளவும் பண்ணி கொடுப்பா. இனி நீ ஒத்தால எப்படிமா பண்ணுவ? இவன் கிறுக்க மாதிரி கோவப்பட்டு கத்திட்டு கிடக்குறானா, நீனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நீயும் பண்ணிட்டு இருக்கிறியம்மா. வேணான்னு சொல்லுமா அவங்கிட்ட. ஓ, நான் சொல்லணுமா? முடியாது. இந்த முடிவுக்கு காரணமே நான் தானே. நான் தான் இந்த முடிவுக்கு காரணம். நான் தான் எடுக்க சொன்னேன் இந்த முடிவை. அதனால நான் எப்படி மாற்றுவேன்? நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏன் நான் பார்க்க முடியாதா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏங்க சொல்லு அருவி.
லிஸ்டெல்லாம் எழுதி தரேன். காய்கறி, மளிகை ஜாமான், அரிசி, பருப்பு எல்லாமே எழுதி தரேன். நீங்கள் வாங்கிட்டு வாங்க. பழைய அடுப்பு நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சமையல் பண்ணிக்கிடுவோம். நானும் அதை தான் நினைச்சேன். சரி சரி, நான் உடனே கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வரேன். இவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா எதுவும் பேசாத யாருக்கிட்ட. இல்ல வேணாம், அந்த அடுப்பு புதுசே வாங்கிட்டு வரேன். ஏங்க நீங்கள் வேற காசை போட்டு கறி கோலம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அடுப்பை பார்த்துக்கிடலாம். இப்போ எல்லாம் வாங்கணும், அதுக்கே காசு இருக்க என்னமோ. மற்றவங்க தான் பணக்காரங்கள் ஆயிட்டாங்க, நம்ம அப்படியா எல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு இப்போ நடு ரோட்டில் இருக்க மாதிரி ஆயிட்டோம். அதனால இருக்க அடுப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம், புதுசெல்லாம் வேண்டாம். பாத்தியா மல்லிகா, மற்றவங்களாம் பணக்கார ஆயிட்டாங்களாம், நம்ம பணக்கார ஆயிட்டோமா? அதுதான் குத்தி காமிக்குது அந்த பிள்ளை. என்ன பேசணுமோ பேசட்டும். இல்ல புதுசா வாங்கிடுவோம், வேண்டாம். நகருங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எந்திரியா, எந்திரிங்க முதல்ல. இப்போ எங்கள் காலில் விழுந்துட்டு இருக்கியா? எந்திரிங்க. மயிலனே, எந்திரிக்க சொல்லி உன் மண்டாட்டியா எதுக்குப்பா காலில் விழுந்து நடிச்சிட்டு இருக்காவப்ப? எழுந்திரிக்க சொல்லிருங்க, அவ்வளவுதான் சொல்றேன். உங்க நடிப்புக்கெல்லாம் இனிமே மசங்கவே மாட்டேன் நாங்க. கிருஷ்ணா, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது கிருஷ்ணா? தெரியல கிருஷ்ணா. நான் எந்த தப்புமே பண்ணாம தான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன் தெரியுமா? எந்த தப்புமே நான் பண்ணல கிருஷ்ணா. எந்த தப்புமே பண்ணாம நான் இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? எல்லாரும் ஏன் இப்படி என்ன வெறுத்து ஒதுக்குறீங்கன்னு தெரியல. நான் பெருசா என்ன தப்பு பண்ணிவிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் போயிருக்கவே கூடாது. இந்த மனசை என்ன பாடா படுத்தினதுனாலதான் நான் போனேனே. அம்மா, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? எந்திரிமா. எந்திரி மல்லிகா, அறிவு கெட்டவளே, எதுக்கு போய் அவகா காலில் விழுகிற? இருங்க, கிருஷ்ணாவும் அருவியும் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க. கிருஷ்ணா, அருவி, ஏம்மா சொல்லுமா, கிருஷ்ணா கிட்ட சொல்லு, தனியாலாம் போக வேண்டாம். நாம எப்பவும் போல ஒன்றா இருக்கலாம். பாவம், நீ சின்ன பிள்ளை, நீ எப்படி எல்லா வேலையும் பார்ப்ப. வேண்டாம்மா, சொல்லுமா, கிருஷ்ணங்கிட்ட சொல்லு, எல்லாரும் எப்பவும் போல ஒன்றா இருக்கலான்னு சொல்லு. வேணாப்பா, வேணாம், போதும். நீங்களாம் நல்ல நம்பிக்கை கொடுத்து எப்படி மோசம் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதும் போதும், வேண்டாம் வேண்டாம் ஒன்றும் அப்படி. எழுந்திரடி, இதுக்கு மேலே நீ இப்படி என்ன சி, எனக்கு தான் பார்க்க வெக்கமா இருக்கு. எழுந்திரடி. இருங்கங்க, இருங்க. பாவங்க, சின்ன சிரிச்சுக்க தனியாக போய் கஷ்டப்படணுமாங்க? அதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமாங்க? அவங்க தான் புரியாத நோக்கத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாமளும் அப்படியே விடலாமாங்க? கிருஷ்ணா. மல்லிகா, எந்திரினா எந்திரி. எதுக்கு அவங்க காலையும் அவ காலையும் விழுந்து கிடக்கா? எந்தடி மல்லிகா, எதுக்குடி அவங்க காலையும் அவ காலையும் விழுகிறியா? எந்திரிக்க சொல்லுமா, பாருமா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா என் பொண்டாட்டி. சே, அதுக்கு 2 தனி கொடுத்தன போத்துக்கலாம், அதுக்கு போய் காலில் போகாதேன்னு விழுந்துகிட்டு இருக்கா. மல்லிகா, அரைஞ்சிரும் மல்லிகா, எந்திரிச்சிரு மல்லிகா. நீ வா, உள்ள போலாம். போகாதிய, நான் எந்திரிச்சிடுறேன். வேணாம், போகாதிய. எதுக்கு இப்ப இந்த பச்சை நடிப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறியான்னு எனக்கு தெரியல. காலில் எதுக்கு இப்ப விழுந்து இவ்வளவு நடிப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறியா? அப்பா அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை, கிருஷ்ணா கிட்ட சொல்லுங்க அத்தை. நான் என்னத்த பண்ணேன் இவங்களை? இவங்க எதுக்கு இப்போ தண்ணி கொடுத்த போகணும்னு முடிவு பண்ணுறாங்க? பாவம், அருவி அப்படி ஒன்றும் வேலை வெட்டி செய்ய மாட்டா. அவளால் தனியாக போய் பிள்ளைய வச்சுட்டு சமாளிக்க முடியாது. நான் இருக்கிறேன் அவளுக்காக. அவள் ஏன் தனியாக போகணும்? தனியாக போய் கஷ்டப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க தனியாக நம்ம தனியாக நல்லாவா இருக்கும்? வேண்டான்னு சொல்லுங்க அத்தை. ஏய் விடுடி, போனா போட்டண்டி. இப்போதான் அன்போ பெரிய ஊக மாட்டா அவ காலில் போய் விழுந்து அழுது கதறிட்டு கிடக்கா. சே, அவன் ஒரு ஆள், அவ ஒரு ஆள். போட்டு விடுறி மல்லிகா. அதை விட்டு காலில் கதற. உனக்கு வெக்கமா இல்லை அவன் காலில் போய் அவ காலில் போய் விழுகிறதுக்கு? போனா உனக்கு தானடி மிச்சம். அவங்க போறாங்க, நீ அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நீ வாட்டுக்கு செவனே நீருடி. அதை விட்டு அவங்க எங்கேயோ போறாங்க, என்னமோ பண்றாவ. நீ எதுக்கு அவளுக்கு துணி துவைச்சு போடவும், அவளுக்கு பாத்திரம் கழுவவும், அவ பிள்ளைக்கு அவ பிள்ளைய பார்த்துக்கிட்டு, அவ பிள்ளைய துணிமணி துவைச்சு, அவ பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு, அவ பிள்ளைய தூங்க வச்சு, என்னதுக்கு நீ எல்லாம் பண்ணிட்டு கிடக்கணும்? என்னதுக்கு நீ எல்லாம் பண்ணிட்டு கிடக்கணும்? தேவையா உனக்கு? சொல்லு, உனக்கு தேவையா? ஓம் புருஷனை பாரு, உன் பிள்ளையில பாரு, உன் பிள்ளைகளுக்கு துணிமணி துவைச்சு, உன் பிள்ளைகளுக்கு சோறு சமைச்சு, உன் பிள்ளையில பார்த்துக்கடி. அவ பிள்ளைய ஏன் பார்க்கணும்? அவ புருஷனுக்கு நீ ஏண்டி சோறாக்கி போடணும்? அவன் நல்லா ஜாலியாக படுத்திருக்கவும், ஜாலியாக டிவி பார்க்கவும், சொகுசாக தூங்கவும் அவ கிடக்குறா. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப நாளாக நான் அவளை பார்த்து நல்ல ஜாலியாக திரியிறா, நல்ல ஜாலியாக இருக்கிறா. நான் என்ன பார்க்காம இருக்கேன்? நான் நினச்சேன் நீ எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான்ட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, அதான் சொல்லிட்டாங்களே முதலாளி அம்மா. ஆமாடா, நீ சொன்னாலும் சொல்லாட்டி முதலாளி அம்மா நான் தாண்டா. முதலாளி அம்மா நான் தாண்டா. என்னடா பண்ணணுங்கிற இப்ப?
ம் ஏன்னா உங்க மக வீட்டுக்கு 3 பவுனை கொண்டு வந்து போட்டாகல்ல, அதனால அவங்க தான் உங்களுக்கு இப்போதைக்கு பெருசா தெரிவாக. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆளா தெரியுமா, மனசுல தெரியுமா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி தானே தெரியும். என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஏது வேணாலும் பேசிக்கோ, இதுக்கெல்லாம் கவலைப்படுறவன் நான் கிடையாது. மல்லிகா, போனா போட்டு விடுடி. ஆமாடா, என் மக வீட்டுக்கு இவ வந்தா போட்டா, நீ வந்தியில்ல, போட்டியாடா? உன்னை யாரா முதல்ல கூப்பிட்டது? வந்தியே, என்னத்துக்கு நீ அங்க வந்த? என்னத்துக்கு அங்க வந்த? இவங்க 2 பேர் வந்தாக, நல்ல மாமா மாதிரி செஞ்சாக. நீ என்னத்த செஞ்ச? நினைச்சேன் இதைத்தான் கேட்பேன்னு நினைச்சேன். இங்க பாரு, தோளுக்கு வசந்த பிள்ளையாயிட்டேன்னு பாக்குறேன். அரைஞ்சு புடுவேன், அரைஞ்சு மரியாதையா இருந்துக்க. அத்தை வேண்டாம் அத்தை, விடுங்க அத்தை. சின்ன பிள்ளை பேசினா பேசிட்டு போறான். உங்க சின்ன பையன் தானே, விடுங்க அத்தை. நீங்க கோவப்படாம உட்காருங்க, வாங்க. மல்லிகா மருமக இப்ப பெருசா போயிட்டா இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். இவ தான் என்ன கொடுமைப்படுத்துறா சார், இவ தான் எனக்கு வில்லி மேடம், இவ தான் எனக்கு எல்லா துரோகம் பண்றா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சா, இப்போ மட்டும் உனக்கு மல்லிகா மருமக தலையில வச்சு தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கியா? ம் என்னைக்கு கீழே தொப்புன்னு போடுறியோ தெரி. ஆ, தொப்புன்னெல்லாம் போட மாட்டேன். எப்பவும் நான் ஒரே கணக்கா ஒரே மாதிரி தான் இருப்பேன், தெரியுமா? அருவி, இதுங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா நம்ம எனர்ஜி வீணா போகுதுடி. போடி போலாம். ஏ அருவி, அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல்ல நீ? பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ? இதெல்லாம் நல்லதில்ல, பார்த்துக்கோ. மல்லிகாவை ஈஸியாக அவள் மேலே கோளாறு ஸ்கோரை சொல்லாத. ஏன்னா ஊருக்கே தெரியும் அவள் உனக்கு எம்புட்டு பண்ணியிருக்கான்னு. மல்லிகாவை நான் கெட்டவன் தான் சொல்லுவேன், ஏன்னா என்னை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசுவா. ஆனால் உனக்கு அவள் எம்புட்டு நல்லது பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும், பார்த்துக்க. உன்னை அவள் பெத்த பிள்ளை மாதிரி இன்ன வரைக்கும் வச்சிருக்காடி. இப்போவும் நீ தனியாக போறியே போட்டு, நம்ம தொல்லை ஒளிஞ்சிச்சுன்னு அவள் நினைக்கலடி. உன் காலில் கெஞ்சி கெதறாடி, காலில் கெஞ்சி கெதறி உன்னை கேட்குறாடி. போகாத போகாதன்னு எவ்வளவு சொல்வாடாடி காலில் விழுந்து. ஆனால் வாயை திறந்து ஏதாவது பேசுறியா, அம்புட்டு வஞ்சம் வஞ்சம் வஞ்சம். அப்பா, உன் மனசில் எம்புட்டு பஞ்சத்தை வச்சுட்டு இருக்கியோ நீ? அவ ஒரு 3 பவுனு செஞ்சு புட்டான்னு இந்தா பாடுபடுத்தி வைக்கிறிய. பாவம். விடுங்க அத்தை, எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனையே. இப்போ நான் செஞ்சது தான் எல்லாருக்கும் இப்போ பிரச்சனை. யாருக்கும் நான் எதுவும் பண்ணியிருக்க கூடாது போல. யாருமே வரலையே, நம்மளாவது பண்ணுவோமேனு பண்ணினது இப்போ ரொம்ப தப்பாக போச்சு. எல்லாம் எனக்கே தான் என் தலையிலே வந்து விடிஞ்சிருச்சு. இப்போ நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு எனக்கு போகும்னு. ஏய், போய் உன் பொழப்ப பாடுறி. நீ தனியாக சமைச்சு நீ வாட்டு சாப்பிடு. அதுக்கு எங்கேயோ போய் தொலையுதுங்க. போடி, அழுதுட்டு கிடக்குறான்.